ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் வீடியோ வந்திருக்காது, அது ஒன்றும் நினச்சிக்காதீங்க. எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாமில் எல்லாம் பாஸ் ஆகிட்டியா ப்ரோ, ஃபெயில் ஆகிட்டியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா பாஸ் தான். நம்ம தான் 3rd ரேங்க்கோ நம்ம எடுத்துருக்கோம். சரி, ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் நடப்போம். நம்ம சேனல் நேம் மாற்றியாச்சு கைஸ். நம்ம சேனல் நேம் மௌனம் எஃப்எஃப் ப்ரோன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மௌனம் தமிழ் கேமிங்னு மாற்றிருக்கோம். அந்த இப்போ புது சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கனால நம்ம புதுசாக இந்த சேனல் இது பண்ணுங்கள். நம்ம பழைய சேனல் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம அதில் ஹேக்லாம் போட்டு இதெல்லாம் இது பண்ணி ஐடி பேன் ஆகி வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு கைஸ். அதனால் இந்த டைம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதனால் ஹேக்லாம் எடுத்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அப்போ சொல்ல மாட்டேன், நான் இதை மாதிரி வீடியோவில் வந்தோடனே எடிட்டிங்கு இந்த மாதிரி இது சேனல் இது அந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்க மாட்டேன் கைஸ். நம்மளோட சேனலோட இது வர்ற மாதிரி நம்ம லோகோ அதெல்லாம் வர்ற மாதிரிலாம் நான் வச்சுருக்க மாட்டேன். சும்மா எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். யாருமே நம்ம சேனலை பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போயும் போல மாதிரி தான் சிஎஸ் ரேங்கில் தான் விளாட்றோம். அதான் இந்த பிஆர் விளாண்டா இது ஒரு எமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்குன்னா நம்பி அதில் போக முடியாது. ஏன்னா போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் சிஎஸ் சூஸ் பண்ணிட்டோம். ஸ்குவாடாக போவோம். என் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருக்காங்களா ப்ரோ, வர சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டவ் பாட்டம் இருக்கான். ஆனால் வருவானான்னு தெரில. டவ் பாட்டம்னா நான் தான் வரையும் சொல்ல, அவன் உண்மையான பேர் எனக்கு தெரியாது கைஸ். ஆனால் அவன் அவனோட ஐடியா டவ் பாட்டம் தான் இருக்கும். அதனால தான் அவன் டவ் பாட்டம்னே கூப்பிட்டுக்குது. அப்புறம் சரி, நான் கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப நான் நார்மலாக விளாட்ற மாதிரி தான் விளாடுவேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ பேசி பழக்கம் இல்லைல்ல, அதனால தான். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இவ்வளோ நாளில் வீடியோ வரலையே ப்ரோக்கு என்னாச்சு அப்போல்லாம் நினச்சிக்காது. எப்போ ரெக்கார்ட் பண்ணான் ரிவே பண்ணானோ நான் வந்துட்டானோ அவன். ஏன்னா மெடி அடிச்சுக்கிறேன், மெடி சுற்றிக்கிறேன். பின்னால் எனிமிடா டேய். ஓ நீ போ. ஐயோ நாக் பண்ணிட்டாங்க ஐஸ். ஐயோ அடி வா. ரிவே பண்ணு. ஒரு சுத்தமாக வேஸ்ட்டாக போச்சு ரெடி. திரும்ப அடிச்சிட்டான். சாய் கொஞ்சம் சவுண்டு போட்டு எனக்கு அது மட்டும் நினச்சேன். அது அவங்க ஃபேனை சீர் பண்ணவர் ஒழுங்காக சீர் பண்ணாமல் அது இப்போ டங்னு யூசி சேலஞ்ச். நான் இவ்வளோ இதே மறந்துட்டேங்க யூசி. நீங்கள் கமெண்ட்டு யூடியூப் போகலான்னு பார்த்தா தான் பார்க்குறேன். இவர் சேனல்லாம் என்னமோ காமிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்க்கலாமேன்னு பார்த்தா ஐயோ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கதே மறந்துட்டேன்னு நினச்சி இது பண்ணிட்டுருந்தேன். அதான் க்ளோ இங்கே போட்டு நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம இங்கிட்ட எங்கே இருக்கான்டா டே கருமோ அடிச்சிட்டான். ஈபி எத்தமான்ட்ட பார்த்து ஈபிக்காரன். டாக்டா ரிவே பண்ணுறாடி லூஸ் பண்ண ரிவே பண்ணுறான். வந்துட்டான் இவன் ஒருத்தன். போய் வாழ்கிட்ட வளைஞ்சிக்கலாம். நாக்கு அறுத்துருவேன். நாக்கு எல்லாம் நாக்கணினா நான் என்ன பண்ணுவேன்? நாக்கு போயிடுச்சிங்களா? இவனை ரிவே பண்ணிடுவேன். அவனை ரிவே பண்ணிட்டு நான் செத்துட்டேன். ஷாண்டா என்ன கிடைக்கும்? நான் கிங்ஃபிஷர் இருந்துச்சு, அதையும் எடுக்காமல் இன்னும் மாதிரி எதிர்த்து வந்துட்டேன் பாருங்களேன். ஓடு பெரியப்பா இனிமேல் பார்ப்பீங்க கைஸ். பெரியப்பா அந்த மாதிரி அந்த சொல்லுறது.
இதனால் ஏறி நிற்க முடிச்சா நல்லா இருக்கும். இங்கே இருந்தால் அதில் ஏறி அப்படியே அதில் ஏறி அங்கே போய் நின்றுக்கலாம் தெரியுமா கைஸ். அதுக்கு இந்த வழியாகவும் போகலாம். நான் எப்படிக்கா போனேன்னா எனிமி வந்து அடிச்சுவானே, அது எனக்கு தான் இருக்குது. இப்போ பாருங்க க்ளோ வால் இருக்குல்ல, டேடி க்ளோ போடுறா அடிச்சிட்டாங்க கைஸ். சும்மா வெட்ட வேலை நின்றுக்கு எனக்கு தேவை தான் ப்ரோ. மெடி தேவை ப்ரோ, மெடி கொடு ப்ரோ. டே பெரியப்பா அவ்வளோதான். நாக்கு அவ்வளோதான் முடிச்சுட்டு பாருங்க 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படா சத்தேன் நான் உள்ளத்தான் வந்து நினச்சானே, அது தெரியும். ஆனால் நீ இதே உழுகுறப்பா ப்ளீஸ் ரெண்டோட இது சொல்ல மாட்டேன். பேச மாட்டேன் சொல்கிறீங்கல்ல, அது உங்கள் கூட தெரியும். சில நேரம் பேசாமல் வந்துடுவேன். நான் வந்து கேமோட அடிச்சிட்ருப்பேன், அது ஒன்று வேறு. உங்க கூட பேசுகிறேன்ட்டா பார்த்துக்காதீங்க கைஸ். பெரியப்பா எங்கள் பெரியப்பா போறீங்க? ஆமாம் சொல்ல மாட்டேன் கைஸ். இந்த ஹெல்ப் மீ, குட் ஜாப், கோ பி பேஷண்ட்டு, அப்புறம் நைஸ் ட்ரை, கம் ஹியரு, ஃபாலோ மீ, இதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க. தமிழில் வரப்போதான். செத்துட்டான்டா அந்த மாதிரிலாம் வரும். அப்படிலாம் வருமா கைஸ்? வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு. போட்டு அடிக்கலாம். அடிச்சிட்டான் செத்துட்டான்டா அப்படின்னு போடலாம். நம்ம என்ன பண்ணணும், போகிறப்பே இந்த இடத்துல ஒரு க்ளோ போட்டு போயிடணும். அதே மாதிரி சார் நான் மன்னிச்சுக்கணும். நீ அவங்க வர்றதை பார்க்காம பட்ட க்ளோவை இங்கே பாருங்க. இப்போ வந்து இந்த இப்படிக்கா ஏறி இப்படிக்கா போய் இங்கே இருக்க மார்க் வச்சுருக்காங்க. பயமாக இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இறங்க முடியுது, முடிச்சாதான் மேலே ஏறுறான். ஆமாம் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். இருந்துச்சா ஸோ உங்களுக்கு கேம் சவுண்டு கேட்காது, அது ஒரு சொல்லிட்டுறேன். போட்டு போயிடலாம் கீழே. அவன் அங்கதான் இருக்காங்க. ஆமாம் இப்போ நான் எப்படி செத்தேன், இங்கே ஒருத்தன் வர்றான். டே இங்கே பாடுறான், நான் குதிச்சோன்னா அப்படிக்கா ஒருத்தன் கொஞ்சம் இங்கிட்டுக்கான். அடே ஜோக்கு கைஸ், ஜோக். சரி எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த ஒரு நிமிஷம் கைஸ் வந்துட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குதுன்னா இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ நான் இப்போ இன்னொரு வீடியோவும் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ரெக்கார்ட் பண்ணோன்னே நான் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் போட முடியுதுன்னு பார்க்குறேன் கைஸ். ஏன்னா நான் ஃபோனில் தான் விளாடுவேன், அது அப்படியே லேப்டாப்பில் தெரியும். அதான் நான் ஃபோனில் விளாட்றது அப்படியே லேப்டாப்பில் தெரியும். நான் ஃபோன் தானே ரெக்கார்ட் பண்ணிப்பேன், நான் விளாட்றது அப்படியே உங்களுக்கு தெரியும். எனக்கு என் ஸ்க்ரீன் மட்டும் லேப்டாப் தெரியும். அதுதான் திரும்ப ப்ளே பண்ண வேண்டியதான். சத்தம் கிடச்சுனா வச்சு என் தங்கச்சி இப்போ ஃபோன் பார்க்க போகிறா. கமெண்டில் வச்சுடுங்க. எனக்கு நம்ம ஏர்பாட்ஸ் போட்டு கேம் ப்ளே பண்ணால் நம்மளுக்கு இந்த வெளில கேட்குற சவுண்ட்லாம் கேட்காது தானே, சொல்லுங்கள். ஆனால் மைக் ஆஃப் பண்ணி இல்லை நான் தற்கொலை மைக் ஆஃப் பண்ணிட்டா எப்பட்றா நான் பேசுகிறது கேட்கணும் எனக்கு. சரி நீ இங்கே வர மாட்டேன். நம்ம இப்படிக்கா நேரம் இப்படி அலேக்கா போனோம்னா இங்கேயே இருக்க மாட்டாங்க. இப்போ இப்படிக்கா போவோமா, இவன் வந்து அடிப்பான். டீ எப்படி அடிக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை நானும் பண்ணுறேன், எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். எப்படி பாருங்க, இவ்வளோ தான் டேமேஜே உழுகுறாங்க பாருங்க. 8 மாஸ் அவ்வளோதான், எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. இங்கே ஓடி போச்சு. இந்த ஸ்பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு இந்த ஸ்பிரிண்ட் பண்ணிட்டு இந்த நெசட்டிக்கல் ஆடலாமா, இது ஆடலாமா? நெசட்டிக்கல் தான் ஆடணும். இப்போ
1000 அப்புறம் 100 ஏற்ற முடியல. பெரியப்பா இருக்கா M14 சட்டம் சைத்தான் கொடுக்கல. M14 கொடுக்க மாட்டான். நல்ல பிளேயராக வர்றப்ப M14 கொடுக்க மாட்டான். நோவா வர்றப்ப அல்லாகணும்னு எனக்கு பிடிச்சக்கன்னா தூக்கி அள்ளி கொடுப்பான். அப்போ எனக்கு செம்மையாக கடுப்பாயிடுவேன். இப்போயும் கடுப்பு தான் ஆக போகிறேன். மூடிட்டு மேலே போய் ஆட்டுக்கணும். இதெல்லாம் ரஷ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க, அங்கே 9 HP தப்பிச்சா அடிச்சிட்டான். அவ்வளோதாங்க. எங்கள்கிட்ட 2 பேருங்க. அவன் இன்னொருத்தர் இருக்கிறாங்க அந்த டீமில். இவன் ஒருத்தன் வெடி சுற்றிட்டே இருப்பான். பாருங்க கைஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்கள். அப்போடு அவுட் எலிமினேஷன். எனிமி க்ளோ போடுறா லூசு பயலே. க்ளோ இருக்குல்ல லூசு பயலே. க்ளோ போடாமல் வரேன் லூசு பய. பின்னால் தான் வர்றேன். சாவு போகிறேன். டும் போடு ஹெட்ஷாட். ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். அது நினச்சிக்காங்க. வெளிலேருந்து எங்கள் அக்கா வந்தாங்க. அது அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க. அது ரெக்கார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியாது. க்ரோஸ் ஆடுவோமா இது ஆடுவோமா க்ரோஸாகவே எனக்கு என்னென்னா இதை வாங்குவேனா இல்லை அதை அப்கிரேட் போவேன். கண்ணை அப்கிரேட் பண்ணுவான்னு எனக்கு ஒரு குழப்பம். ஆனால் இந்த வேஸ்ட்டை போட்டு நான் எதுவும் பண்ண முடியாது. வேஸ்ட்டு போட்டு அது பண்ண முடியாது. பாருங்க 4 பேர் எனக்கு யாரை கோர்த்து இல்லை. எனக்கு வேணாம். ஐயா கருமா இவன் நல்லாவே ஆட மாட்டான். ஹெட்ஷாட் ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிடவா. நம்ம போய் அதை பார்க்க. வாடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. நானே உனக்கு துணை. சாவட சுத்தம். கவர் எடுக்க மாட்டியாடா உனக்குன்னு ஏறி வருவேன். இவங்க பாரு இங்கே இருக்கான் ஒருத்தன். என்னை நடிச்சிட்டான். கவருக்கு வருவீங்களா என்ன பண்ணுறீங்க நியூஸ் பயிலா பாரு எங்கே நடிச்சிருக்கான் பாரு. நாக்காயிட்ட பாதுக்கு பாருங்களேன். இவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணி வரலான்னு வந்தா அடி இவன் இது ஒரு நூப்பு தான். நூப்பிதான் நீ எப்படி ஆட்டிருப்பியாடி. பார்த்து நீ ஒருத்தனா இருக்கா. அவங்க ஒருத்தனா கைட்டான். கீழே செக்யூர் பண்ணு. சத்திரம் பைத்தியக்காரா லூசுடா. ஆனால் நீனே ஏர்பாட்ஸ் போட்டுக்கலான்றீங்க. எனக்கு பட்டம் பட்டம் என்ன சாப்பிட்டு வந்தீங்க. அதான் சரி. என்னால் ஏன் க்ளோ வாங்கணும்னு தெரில. 200 ரூபா இருக்குது. 800 ரூபா இருக்குது. க்ளோ வாங்க முடியல. அவ்வளோதான் 400 ரூபா வச்சு வாங்குவேன். சரி வந்துச்சா இருங்களேன். ஐயோ நான் இங்கே இதான் நின்றுட்டேன்னா டக்குன்னு பின்னாடி தானே வர்றேன். கரெக்டாக வந்து நீ அடிச்சிடுவேன். அதான் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. சுத்திரமோ அப்படியே செத்துறமோன்னு இருக்குது என்று சொல்லிட்டு இருக்கப்பா அவங்களும். அந்த உசைன் போல்ட்டு ஒன்று வரல சுற்றி அப்படியே குதிச்சுருவார்ல. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்து வரையும் அது மாதிரி. அக்கா பழத்துக்குள்ள விழுந்துட்டா அக்கா. ஐயோ நல்ல வேலை பழத்துக்குள்ள நானும் விழுகலை. இங்கே பாருடி ஒரு க்ளோ இல்லைன்ட்டு அந்த அளவு நான் பிச்சைக்காரலான்டாடி. க்ளோ வாங்க முடியும் வீசினால. ஆனால் அது காமிக்க என்ன பண்ணுவோம். எல்லாம் போயிட்டாங்க கீழே. நம்மளும் போயிடுவோமா. வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டுமே வர இந்த அவனும் கீழே போகிறான்னு நினைக்கிறேன். அந்த அவனும் கீழே போயிட்டான். எனிமிடா அடிச்சிட்டான் நல்ல அடி. எனக்கு நல்ல அடிதான் ஏறி போயிடுச்சு. ஒருத்தர் இங்கே பாருங்க. இவங்க இதில் ரூட் அடிப்பாங்க. போடு 40 பிளட் உள்ள ஸ்லைப்பர்
ஸ்னைப்பர் கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கே சவுண்டு கேட்டுருச்சுல்ல, அவள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோ. கவர் எனக்கு கவர் தேவைடா டி. கொரு அவ்வளோதான் பாரு டி. இப்போ இங்கிட்டு வேற ஒருத்தன் இங்கே பாரு. எனக்குனே வருவீங்களாடா டி. சபக்கர்மா அடிச்சிட்டேன். அடியில ஐயோ லாக்கில் தான் இருக்கேன். டே ஹெல்ப் பண்ணுறடி. நிதின் பின்னாடி வர்றா. நிதின் ப்ரோ வாங்க ப்ரோ. ரிவே பண்ணுங்க ப்ரோ. ஒரு ரிவே பண்ணிட்டா நிதின் ப்ரோ தான் யாரும் இதுலேயே போனால் அவ்வளோதான். அப்போடு எமோட்டு என்னையும் அடிக்கிறீங்க. நான் எனக்கு கூடி வச்சு அடிப்பேன். நான் ஒருத்தன் எமோட்டு ஏன்டா போடுறேன். சரி நான் இங்கே வந்தாலே ஒரு சவுண்ட் ஏற்றிச்சு பாப்பா. லூஸ் பைத்தியம். அம்மா அவ்வளோ சொல்லுமா. க்ளோ என்னால் வாங்க தேவையில்ல கைஸ். இந்த அவனை எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணுறேன் கைஸ். யாரும் வேணுமா வாங்கிக்கங்க ஸ்பான்சர். என்ன இதை காசு வச்சு நான் இது பண்ண போகிறேன். அதான் கைஸ் நல்லா விளாட்னா கிட்ட போய் நல்லா அப்படி சொல்ல நல்லா விளாட்னா இல்லை வேஸ்ட்டெல்லாம் இருக்கலான்னு இதில் கமெண்டில் சொல்லுவேன். அதுக்குன்னு நீ ஒரு பாட்டு ப்ரோ, நீ ஒழுங்காக விளாட மாட்டேற ப்ரோ, நீ வேஸ்ட்டு ப்ரோ, நீலாம் ரெக்கார்டே பண்ணக்கூடாது ப்ரோ அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு யாருக்கும் தெரிய மாட்டேன்டு. நான் என்ன பண்ணிக்கிறது? நிதின் ப்ரோ வந்து நிதின் ப்ரோ தானே. நான் லூட் அடிப்பேன். க்ளோ இந்த க்ளோ வால் இல்லடே. போடு அங்கே பாரு. எமௌண்ட் போடு வந்து வந்துட்டேன். வேஸ்ட்டு. நான் அப்பப்போ நிப்பாட்டி போடுவேன். அது வந்து நீங்கள் டைமண்ட் ஒன் போயிட்டோம். பைத்தியக்காரன் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஹை ஆமாம் சதோஸ் க்ளோஸ் டீம் ஜெயின் யாரா அவன் டீம் பண்ணிட்டான். ஐயோ பிளேகிங் கொடுத்துட்டேன்னா அந்த நிதின் ப்ரோ திரும்ப இதாக்கலான்னு பண்ணேன். நிதின் ப்ரோ தான் வந்துருக்கேன். இல்லை என்னமோ வந்துருக்குது. நான் எங்கடா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது. அங்கே அவள் ஒருத்தி ஃபோன் பார்த்துட்ருக்கா தங்கச்சி. அப்புறம் இங்கே வந்தால் இங்கே எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க. சரி நீங்கள் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு எத்தனை வயசு ஆகும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு நீ 70 75 அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சரி வயசாக 10க்குள்ளேருந்து 1லேருந்து 10 வரையும் இருக்கும். என் வயசு 1லேருந்து 10க்குள்ளே இருக்கும். கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே எப்படி எனக்கு அடி விழுகுது. எனக்கு எப்படி அடி விழுகுதுன்னு தெரில. அழுகு சுத்துறோம். நாக்கு திரும்ப மேலே வர போகிறேன். தகவல நாக்கணும் இங்கே எனக்கு ஸ்கோப் ஆக மாட்டேங்குது கைஸ். இப்படி போடு. ஒரு மெடி எடு கைஸ். இப்போ எங்களுக்கு தான் இனிமே எங்கேயும் இருக்கும். மேலே இருக்கான் தற்கொலை மேலையாடா இருப்ப நீனு. தற்காரி பயலே தற்கூரி பயலே லே 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 லே. அந்த ஒருத்தன் எங்கே இருக்கிறான்? என்னண்ணா கொஞ்சம் யூபி ஏற்றிக்கிறேன். ஸோ யூபி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. டி எப்படி நாக்கான மாதிரி எனக்கு காட்டவே இல்லையே. ஸ்லீப்பர் செல்லையா? இல்லை உட்கார முடியுமோ? அவன் மேலே இருக்கான். ஸ்லீப்பர் செல் அவன் சாவ் எமௌண்ட் போடுவான். உனக்குனே எமௌண்ட் போடுவான்டி. இவனுக்குனே எமௌண்ட் போடலாம் கைஸ். ஏன்னா நான் இப்போ போய் பார்த்துட்டு தான் கைஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா பெரியப்பா வந்துட்டார்.
பெரிய பணம்னு எல்லா கதை வந்துச்சு. கைஸ் ஒரு நிமிஷம் மட்டும் ரெக்கார்டை இது பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணி போடுவேன். அதை மட்டும் சொல்லிட்டேன். அதை மட்டும் இது பண்ணிக்கங்க. 20 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். 1/2 மணி நேரம். ஏன்ட்ட நான் லைவ் வரேன்னு சொல்கிறீங்கல்ல, வரவே வேண்டாம்னு சொல்கிறீங்கல்ல, அது ஒரு காரணம் இருக்குது. நான் நாளைக்கு முடிஞ்சால் லைவ் வர்றேன் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஃப்ரீ தான். நாளைக்கு கழிச்சு எங்களுக்கு லீவ் விட்டாங்க. சொல்லட்டுமோ? சரியா, நான் இந்த நிமிஷம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் கைஸ். வந்துச்சுல லேக் ஆகல எல்லாம் நான் ரொம்ப நேரம் இட்ட கொடுத்தேன். வேஸ்ட்டு ஃபெல்லோ விஷயம். இது ஓப்பனில் போகிறாரு. அங்கே பாரு அங்கே இன்னும் 2 அங்கே ஒருத்தன் ரிவே பண்ணுறான். சாவடா டேய், யார் நினச்சான்னு தேடி நடிப்பேன். எங்கே ரிவே பண்ணுவானுங்க? ஒருத்தர் ரிவே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அவனை. சாவடா அவன் போய் ஜோனில் கொஞ்சம் சேர்த்துறான். நான் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நல்ல கண்ணா கிடைக்கலையே. கைஸ் அந்த தம்பி என்னன்னு கேட்க மாட்டியா? சரியா கைஸ், சோப்ரா மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது என் தங்கச்சி சவுண்டு குறையுமா வந்து அது மட்டும் ஆச்சு. படம் 1 கிலோ விலை இருக்குல்ல, போதும் அது போதும். ரியானா உங்களுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி காமிச்சிருப்பேன். நான் கைட்டம் காமிப்பேன். ஏன்னா நான் சூப்பர் ஃபெல்லோல எனக்கு புது பிரச்சனை வருது. இப்போ ஒரு அந்த கீழே சவுண்டு தான் குறைய சொன்னேன். இப்போ திரும்ப எங்கள் அக்கா வந்து சவுண்ட் எடுத்துட்டு விட்டு போயினேன். ஸோ எப்பா எனக்கு நான் ஒருத்தன் தான் நான் கழிப்பேன் போல. சூப்பராக லாக் பண்ணேன். இனிமேட்டு நல்ல உருப்படியான ஒரு வேலை பார்த்துருக்கீங்க. சுத்தம் 2 நாக்கு. இன்னொரு நாக்கு அவ்வளோதான் சாவு. எதுக்கும் தேவையில்ல. நீங்களாம் சும்மா நானும் தான் இன்ட்ரோ கொடுத்துருவாங்கன்னா நீ இது பண்ணுவீங்களாடா டேய். என்ன பண்ணுவோம், மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு எவனா தமிழ்காரன் இருக்கானான்னு பார்க்கணும். பார்க்காம சும்மா உட்காந்து மைக்கை ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணிருந்தோன்னா அவ்வளோதான். எதுவும் கிடையாது. எவனும் ஃப்ரெண்டாக மாட்டான் நம்மளுக்கு. தலை உங்களுக்கு கமெண்டில் தலை பிடிக்குமா விஜய் பிடிக்கும் வளர்றேன். இன்னைக்கு உங்களுக்கு தலை பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். தலைனா இந்த அர்ஜுனரிவில் அர்ஜுனரிவில் ஒரு ஹீரோ வருவார்ல அவர் தலை கிடையாது. விஜய் பிடிக்குமா இல்லை அஜித் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே வருமா? தெரியும்டா. உங்கள் பிளான் எனக்கு தெரியும். அங்கே பாரு நான் கைட்டேனா இல்லை செக்யூர் பண்ணிவிடுங்க கைஸ். ஐயோ க்ளோ இல்லையா? நீ தானே க்ளோ பார்த்து போடணும். என்கிட்ட க்ளோ கிடையாது. இங்கே பாடுறா மெடி போடு. எப்படி ஒருத்தர் நெட்டு இல்லாமல் சுத்தம். ஓகே இன்னொருத்த நான் எப்படி சுத்தேன்? குமையா கேக்குதுல எனக்கு விருப்பா இருக்கு. சரிங்களேன். ஒரு நிமிஷம் இருங்களேன் கைஸ். கட் பண்ணுறேன் கைஸ். வந்துச்சா? ஐயோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் இப்போ இருக்காடா அது. தம்பி நீ எப்படி உள்ளவன்னு நானும் பார்க்குறேன். இது தானே வருவீங்க?
அப்படியே வெளில போயிடுற. எவனும் இப்படிக்கா வரக்கூடாது. டே சுற்றிடுவாங்கடா. நான் என்ன நீ ஏன்டா ஓடுறவ? அப்படிதான் வந்துச்சு. ஏடபிள்யூஎம் கட்டிச்சேன்னு நல்லா சந்தோஷப்பட்டேன். சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டீங்க. அப்புறம் ஓடினாங்கிட்டு வேஸ்ட்டா டே வேஸ்ட்டுடா. நாக் பண்ணு. ஏய் வச்சுப்பிடா. அப்படி அடி பெரியப்பா தான் பெரியப்பா. அடி தரிக்க விட்டான். ஒன்னாலும் போடு. டேய் அவன் அங்கே இல்லவே இல்லைடா. லோல் உடச்சே அங்கே பாடுறா. அவன் இப்படிக்கா சுற்றினு நம்ம அடிச்சுவான். கத்தாங்க. அவ்வளோதான். எதுக்கு தான் வரவாங்களே தெரியாது. 3 இது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விக்ட்ரி டிஃபீட் தான் நாங்கள் எடுக்கிறோம். டிஃபைட் பண்ண சொல்கிறேன் எங்களை. நாங்கள் பண்ணுவோமா டெஸ்ட் விளாடுவோம் மைஸ். சொல்லுங்கள் டெஸ்ட்கள்லாம் டெஸ்ட்கள் நம்ம இப்போ ஹலோ மைக் கொஸ்டின் கிடையாது, மைக் டெஸ்டிங். இப்போ பாருங்க கைஸ், நம்ம இங்கேருந்து இங்கே குச்சி உள்ள போய்க்கலாம். ட்ரிக்கெலாம் கிடையாது, இது சும்மா வேஸ்ட்டாக பண்ணிருப்பேன். நம்ம என்ன பண்ணோம், மூட்டு சோன்றா இப்படி போய் இப்படி ஏற்றி இந்த சோன் வந்துருமா. நம்ம அப்படியே டக்குனு கீழே போய் இங்கே எப்படிக்கா எதிர நின்று இங்கே குதிச்சுட்டு அப்படியே ஓடிடணும். தப்பாக ஆயிட்டேன் கைஸ். டே எவங்கடாவன் நாக் பண்ணிட்டே இருப்பாங்களா ப்ரோ? நீனு க்ளோ இல்லையான்ட்ட வால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே வாடா டே. வரானா கைஸ்? ஆமாம் வெறுப்புடே. வெயிட் பண்ணி போயிட்டாங்க ப்ரோ. ஒரு நாள் டவு படம் கூப்பிட்டு வந்து விளாடணுங்க கைஸ். நானும் ஒன்றும் விளாண்டுருக்கோம். டவு படம் நானும் ரூம் கடை போட்டு வந்து ஜெயிச்சேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்ச நாள் டச்சு கிடையாது. நியூ பிளேயர் மாதிரி தான் வந்துருக்குறோம். அப்புறம் எப்படி ப்ரோ இவ்வளோ ரேங்க்கெல்லாம் புஷ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். இப்போ நியூ பிளேயர்ஸ்லாம் ஏன்டா வந்தீங்கன்னு இருக்கு கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணி கரணக்காரன்னு எல்லாத்தையும் மாற்றி விட்டான். வேஸ்ட்டாக இருக்கும் கேம்லாம் ஏன்டா வருது இந்த மாதிரிலாம் வெறுத்துரும். அப்படி டவு படம் என் லிஸ்ட்டில் இருக்கான்ல. டவு பட்டம்னா உண்மையான பேர் கிடையாது, தெரியாது எனக்கு. ஆன்லைன் இருக்கேன். ஆன்லைன் கேட்பான். ஆன்லைன் எல்லாம் ஆன்லைன் தான் இருக்காதுடா. இவனை தான் தான் கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். செஞ்சு கிஃப்ட் போனேன். வெயிட் பண்ணணும். நான் வச்சுருக்கிறதுங்களே எங்கே போச்சு? அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து யோகா கணக்கு போயிட்டு ஏதாவது பண்ண முடியும்னு பார்ப்போம். எதுவும் பண்ண முடியாது, எதுவும் கிடையாது. ஜிஐடின்னு எதுவும் மாஸ்டரி பாருங்க. இது தாண்டியாச்சுல்ல. அடே நான் எக்யூப் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் ஒருத்தன் கிளைமேட் இன்னுமே வரும் பாருங்க ஜிஐடின்னு. இதையும் தாண்டிட்டோம். நான் ரேங்க் புஷ் பண்ணுறேன்ல மேக்டனுக்கு இன்னும் இது வாங்கலை. ஏடபிள்யூஎம்க்கு ஸ்கின் வந்துச்சா? இது நான் ஒழுங்காக பார்க்கல. எல்லாம் தான் இருக்குது. இன்னும் வரல, கொஞ்சம் தூரம் வரணும். P90 ஒதுக்குமே. P90 இல்லையா? MP40 VSK வரல. M10 எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கணும். ஏன் இத்தனை நாள் கழிச்சு வரல பார்த்தீங்களா? சட்டெல்லாம் வேணாம். யூஸ் பண்ண முடியாது. இனிமேல் கோடுக்கு தாங்க ஸ்கின்னு போகணும். யூசிக்கு நம்ம நிறைய அக்செப்ட். ஓகே
ஆல்ரெடி ஸ்கேருக்கு ஏதோ வந்திருக்கா. எஸ்விடிக்கு சுழுத்தம் பேரஃபிலுக்கு வரவே வராது. M14 தான் கைஸ் பார்க்கலாம். இவர் தான் பெரிய அப்பா. அப்போ எனக்கு வந்துருக்காது. நெசட்டிகள் 0%. 0% எதுவும் இருக்கிறது. பிசான்லாம் வராது எனக்கு. ஏன்னா பிசான்லாம் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது, எப்போயாவது இது நான் எதாவது யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம கிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏகே யூஸ் பண்ணுவோம். வெக்டர்லாம் யூஸ் இல்லவே இல்லை. மேக்டர்லாம் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு வரும். இந்த இருக்குது ஹீலிங் பிஸ்டல் M16 வரல. அதாங்க கைஸ் நம்மளுக்கு நம்ம ரூம் கார்டு போட்டு விட்டுருக்கலாமா. 8 நிமிஷம் ஆகுது. 30 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கைஸ். இந்த மேட்சை முடிச்சுட்டு அப்படி முடிச்சுக்கலாம். நான் என் ஃப்ரெண்டு பேசுகிறலாம் உங்களுக்கு கேட்காது கைஸ். ஃப்ரெண்டு இருக்கு எனக்கு. ப்ரோ இதோட முடிச்சிடலாம்ல ப்ரோ. நீ அவர் லைவுக்கு போயிட்டு பாருங்க ப்ரோ. சேனல் நேம் சொல்லுங்கள். நான் இப்போ லைவ் போடல, அவர் லைவ் போட்டிருக்காரு. அவர் லைவ் போய் பார்த்தீங்கன்னா பருப்புல பெரிய விளையாடுவார். பொறப்பில் விளையாட காய்ச்சி ப்ரோ பிளேயராக விளையாடுவார். அவர் இருக்கார்ல, அவர் தான். இதுதான் இவர் தான். இப்போ பாருங்க மேலே என்ன ஆடுவார்னு பார்த்தா மேலே ஏறி கீழே குடிச்சிட்டு வெறுத்துட்டாரு. ஈரடே பாத்திரம் மேலே தான் வருவான். சாவுடாடே. ஃபினிஷர் போட்டு விடு. கரெக்டாக நட்டாச்சு. போட்டான்டா. இது ஒருத்தனை போட்டுருவான்டா. இவன்ட்டு வந்து வச்சுட்டு மெடி 6 மணி கரெக்டாக இருக்குது. அப்புறம் மேலே தானே இருக்கான். மேலே இருக்கானா எங்கே இருக்கான் சொல்லி ப்ரோ. உட்கார போட்டாங்க. எமௌண்ட்டு போடுது கைஸ். அதே மாதிரி நாக் பண்ணிட்டு அமௌண்ட் பண்ணோம். இதோட சொல்ல நான் இந்த மேட்சோட வந்து நான் முடிச்சுக்கிற உசிதமான செயல்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சொல்ல எனக்கு சாச்சி 26 இருக்கு. நான் முதலேருந்து தான் விளாண்டுட்டுக்கிறேன். அப்புறம் தான் நான் பார்த்தேன் தம்பி யூடியூப்பில் எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி யாரோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது எங்கள் அப்பா தான் கேட்டிருந்தாங்க. ஐயோ நம்ம யூடியூப்பில் வீடியோவே அப்லோட் பண்ண மாட்டோம். நம்ம இது பண்ணிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏறி போய் அடிப்பார். அதே மாதிரியே ஒளிச்செல்லாம் அடிக்க மாட்டார் அவர். வருங்க இந்த மாதிரி ஏறி போய் அடிப்பார் அவர். சாரி ஏறி போய் அடிப்பார். நான் கைட்டாரு. மேலே தான் எனிமி இருக்கான் ஒருத்தன். எப்படி போனாலும் அடிவாங்க. அங்கே ஒருத்தன் நிற்கிறான். ஒரு கைப்புள்ள அங்கே பாருங்க போட்டான். இதை போட்டான். செஞ்சு வெளியே போட்டாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். தம்பி தான் அது. அங்கே நம்ம ஓடுற அது இங்கே வர்றதுலேயும் ஓடணும். இப்போ பாருங்க எப்படா அது ஃபிசிக்ஸே கிடையாது இந்த கேமில். நான் இங்கிட்டு வரேன், நான் அடிச்சிட்டேன். எங்கே போனா உட்காந்து இது பார்த்துக்கிறோங்க. பேசி நான் மேலே கண்டு பேசிகிட்டு இருக்கேன். லாபம் சாரி கத்த மாட்டேன். இந்த இது வத்தி பாருங்க. ஆனாங்கன்னா அந்த எடுத்து போட்டுருவா. டீ பார்த்துருக்கா என் தங்கச்சி. யூடியூப்னு இன்ஸ்டால் பண்ணி வச்சாயா அதில் பார்த்துட்டே இருப்பான். தலைவலியாக இருக்கும். இல்லையாண்ணா போய் படிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு இப்போ அண்ணன் ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்கிறேன், நீ அப்புறமா ஃபோன் பார்க்கலான்னு சொல்கிறான்னு கேட்கவே மாட்டா. நான் இங்கே உட்காந்து இதை முடிஞ்சுட்டு தான் போவேன். இந்த எபிசோடு இதாகவே ஆகாது அப்படின்னு தான் சொல்லிட்டு போவேன். நம்ம கொஞ்சம் சாண்டினோ போட்டு வா ப்ரோ. எனக்கு ஹெல்பிங்ஸ் வா ப்ரோ. அங்கே ஒருத்த நாக்கு கீழே இருக்கேன். ரெண்டுமே ஒருத்த நாக்கு. அப்புறம் ஒருத்த நாக்கு இன்னொருத்த நாக்கு. நாக்கு இல்லை
கிலோ செக்யூர் பண்ணு யாரோட கில்லு போடுச்சு எனக்கு கீழே வரல கீழே தான் ஒருத்தன் நிற்கிறான் அவன் எங்கே போனான் கண்டிப்பாக மேலே ஏறுவான் வெயிட் பண்ணு எங்கே வர டிடி அவன் கீழே வந்தால் நான் மேலே போயிட்டேன் சரி நான் கீழே வந்தேன் அவன் மேலே போயிட்டான் டிடி உட்கார மெடி சுற்று இங்கே வாடா ஹெல்ப்பாக பண்ணு அதோட மெடி சுற்று ஃபினிஷர் போடு ப்ரோ ஒரு மெடி டக்குன்னு மெடி சுற்று ஆமாம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா மெடி சுற்றி முடிச்சிருப்பான் தான் இந்த கில்லி யாருமே முடிச்சுன்னா தெரில பாரு இங்கே வந்துட்டேனா இப்போ ஒரு மெடி சுற்றிக்குவாங்க அப்படி போடு எமௌண்ட் போடு டிடி எமௌண்ட் பைத்தியம் இது பதிலாக வேஸ்டாக இருக்கணும் வா ஐயோ க்ளோ இருக்கு எல்லாம் இருக்குல்ல தானே இது ஸ்கின் இது பண்ணோம்னா வரல பேக்கில் ஸ்கின்னு வரல கைஸ் ஐயோ இல்லை காஃபி குடிக்கணும் கைஸ் காஃபி கட்டை உடனே அந்த கோஷம் அதையே வந்து நம்ம வந்து எதுவுமே பேலன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் பாருடே சிலந்தி இது பண்ணு சிலந்தி இது ஒன்று கருமண்டா சிலந்தின்னு ஒன்று வச்சுறேன் திருடி இதுக்கெல்லாமாடா திருடி இப்போ பாரு இந்த ஊக்கம் தான் இது பண்ணிட்டான் சாவலே இப்போ போயிட்டு நாக் பண்ணுவேன் நல்லா அடிச்சு விட்டு நல்லா கொஞ்சம் நோட் அடிச்சுட்டு டக்குன்னு உள்ள கண்டெய்னருக்குள்ளே போயிடுவோம் இப்போ உட்காந்து மெடி அடிக்கிறோம் ஒரு க்ளோவில் போட்டு மெடி அடிப்போம் ஜோன் வரல நம்ம சுற்றி எனக்கு பக்கான்னு தெரில பாருங்கள் எதுவுமே சுத்தம் பண்ணா லாஸ்ட்டில் மட்டும் அது பண்ணுறான் எடுத்து ரீலோட் பண்ணி வச்சுக்குவோம் அவ்வளோதான் எப்போ பார் அமௌண்ட் போடணும் கைஸ் அதான் கைஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு அது நான் உங்களுக்கு கேமரா கைஸ் நான் இன்னும் 5,5 ரூபாய் டெய்லி எங்கள் அம்மாட்ட கேட்டு 5,5 ரூபாயை சேர்த்து வச்சு ஒரு மைக்கு வாங்குகிறேன் டேய் போடுறா போட முடியாதா வேற மாதிரி கட்டுனுச்சு போய் அவ்வளோதான் அதை போயிட்டு அந்த ஸ்கில் எடுக்கணும் நம்மள்ட்ட ஆமாம் எவ்வளோ மாட்டே போட்டு போ முன்னேறி போங்கடா டே பேபி ப்ரோ நம்மளுக்கு ரஷ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கை குறைச்சி விட்ருவாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஐடியா ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஐடி க்ளைம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் சொன்னேன் இப்படிக்கா வருமே இப்படிக்கா ஒரு க்ளோ போடு கரெக்டாக க்ளோ போட்டேன் டிடி தப்பாக போட்டேன் கருமா பேர் போட்டான் பாரு அது எங்கடா போடுறேன் நான் ஆயிட்டேன் அப்புறம் எங்கடா க்ளோ போடுவீங்க பாரு சேலஞ்சை போட்டு பிடிச்சாங்க அவ்வளோதான் செத்துட்டா வருத்தமா பாரு செத்தான் ப்ரோ மாசு ப்ரோன்னு ஒருத்தன் தான் ப்ரோ போட்டுரு ப்ரோ கில் செக்யூர் பண்ணு ப்ரோ கில் செக்யூர் பண்ணிடு இந்த அங்கே தான் ப்ரோ இருக்கான் டிடி ப்ரோ லாஸ்ட் இவன்ட்ட போயிட்டு இது பண்ணிடு அடி வாங்கிறாது ப்ரோ அடிச்சிடு வெறுப்பு ப்ரோ நான் வச்சுருவேன் இருங்களேங்க கேக்குதா இது நம்மளுக்கு இவர் பெரியப்பா கொடுக்க மாட்டாங்க பெரியப்பா எழுத்தடிக்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போடா பாருங்க இந்த பண்ணை வச்சு நம்ம இப்படி பார்க்கலாம் எனக்கு கேரக்டர் அப்படியே வளையிறான்
ஃபுல்லாக லேக் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண முடியாது. இந்த ஒன் வே அடிப்போமா, ஒன் வே அடிப்போமா, ஒன் வே அடிப்போமா, ஒன் வே அடிப்போமா. என்ன கைஸ் ஒன் வே அடிக்கலாமா? ஆனால் இந்த ஒருத்த வடியிலலாம் எனிமி வருவாங்க. அந்த ஒன்றையும் ஒத்த முடிட்டான். பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம எப்படிக்கா போயிடுவோமா? பாருவேன் நித்தின் ப்ரோ தான் வரமாட்டாரு. அவர் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்களா, போயிட்டாரு. சாப்பிடாடே டேய் எப்பட்றா? ப்ரோ ப்ரோ அபி ப்ரோ ஆமாம் ஒரு வேஸ்ட் ப்ரோ. அபி ப்ரோ ஏன் ப்ரோ ரிவே பண்ணிட்டு போயிருக்கலாம்ல ப்ரோ. பாரு ப்ரோ அபி ப்ரோ நீ ஏன் ப்ரோ அவருக்கு அபி ப்ரோன்ட்டு க்ளோவாலும் இருந்துச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ அது ரிவே பண்ணிக்கலாம் ப்ரோ. சரி இந்த ஒரு மேட்ச் தான் எல்லாரும் கேட்டுங்க. இந்த ஒரு மேட்ச் தான் கிளாக் டவரில் ஏற்றுடுறேன். ஒழுங்காக விளாட்றீங்க சரியா? அன்லிமிட்டட் க்ளோவல் பிடிச்சிங்க. போயிட்டு செட்டிங்ஸில் போட்டு அன்லிமிட்டட் க்ளோவல் போடுங்க. எல்லாம் போடுறீங்க. ரிப்பேர் நிறையா வாங்கிட்டேன். இருப்பாப்பா இல்லை நான் ஐசியத்தை பார்த்தேன். 99 காயின் மட்டும் தான் வந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு அதிசயம் நடக்காது. நம்ம லக்கி பாய் அப்படின்னா எப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே ரோல் போட்டு இப்படிக்கா நின்று ஸ்னைப்பர் எடுத்து அடிவேன். கண்டிப்பாக இதுக்கு நேரம்னாவது வருவான். பாரு என் ஃப்ரெண்ட் டீம் நம்ம வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் கைஸ். இப்போ எனக்கு முன்னால் எனிமி இருக்கான்னு காட்டுது, ஆனால் எங்கன்னு தெரில. பாருங்க இங்கே வந்து எவனு லூட் அடிக்க மாட்டான். நம்ம இந்த காலம் தூக்கிட்டு போனோம்னா ரொம்ப விட்டா இருக்குல்ல, அதனால ஸ்கோப் போறப்ப உண்டாயா பாருங்க. கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அடிக்கிறீங்க? டி ப்ரோ அபி ப்ரோ டீம் அடிச்சான். எவ்வளோ அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டிங்க கைஸ். இன்னும் ஒரு ஸ்டோர் தான் கைஸ் வாங்கியிருப்பாங்க கைஸ். சரி எல்லாருக்கும் பாய். கொண்டாங்கன்னு கேட்பாங்க, அது மட்டும் இது பண்ணிக்கிறாங்க கைஸ். அவ்வளோதான். இனிமேல் வீடியோ வராதுன்னா சேனல்லே கல் பண்ண போகிறேன்னு வச்சுருவாங்க கைஸ். கரெக்டாக ஒரு எமௌண்ட் போட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடுவோம். பாய் எல்லாருக்கும் பாய். கீழே போகணும். நான் நைட்டு வந்து படம் பார்த்துட்டு தூங்குறது எல்லாத்துக்கும் நேரம் ஆயிரும். அதனால தான் நான் இப்போவே மணி எத்தினேன், இப்போ 8 ஆயிடுச்சு. சரி பாய். நான் இப்போ இந்த டைம் சொல்கிறேன், நீங்கள் எப்போ வீடியோ எப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் முடிஞ்சால் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு லைவ் வர பார்க்குறேன் கைஸ். பாய்